ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி யூஎஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, மிடில் ஈஸ்டில் இருக்கிற யூஎஸ் ஆர்மி பேஸை ஈரான் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா கடுமையான விளைவுகளை ஈரான் சந்திக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ஆரம்பித்த யூஎஸ் இப்போது கடந்த காணொலியில் நான் பேசுகிற மாதிரி அப்படியே யூட்டர்ன் அடிச்சு ஈரான் கேன் நாட் ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன், தே ஷுட் ஹவ் டேக்கன் த டீல் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸில் ப்ரீஃபிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கிளியராக ஈரானுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கா மாறிக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அமெரிக்கன் ஃபைட்டர் பிளேன்ஸ் தெஹ்ரான் மேலே பறக்கும் அப்படின்றத ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ இன்றைக்கான காணொலியில் இன்னைக்கு தேதிக்கு இரண்டு நாடுகளும் என்ன மாதிரியான ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அதில் யாருக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அவர் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் இதே மாதிரி ஈரான் 300-400 பலிஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்புனாங்க, ட்ரோன்ஸையும் அனுப்புனாங்க. ஆனால் அந்த அட்டாக்குக்கும் இந்த அட்டாக்குக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த அட்டாக்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த அட்டாக்கில் பயங்கரமான டேமேஜஸ் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்கான இரண்டு முக்கிய காரணங்களாக நான் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் தொழில்நுட்பம் அப்படின்றது உயர்ந்துக்கிட்டே வருது. இரண்டாவது, ஈரானோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ பலிஸ்டிக் ஏவுகணைகளோட தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தடவையும் இவங்க அனுப்பின பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் போச்சு. அதில் நோட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அயன் டோம், ஏரோ 1, 2, 3 இன்னைக்கு தேதிக்கும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேதியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதிரி இல்லாமல் ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் கரெக்டான டார்கெட்டை நோக்கி அனுப்பப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்தில் நடந்த மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக்கை நம்ம பார்க்கணும். ஸோ இஸ்ரேலோட மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா, ஆரம்பத்தில் அவங்க அனுப்புகிற பலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கே போய் விழுகுதுன்னே தெரியல, ரேண்டமாக போய் சிட்டிஸில் விழுந்துச்சு. ஸோ ரேண்டமாக சிட்டிஸில் விழுகிறப்ப சிவிலியன் கேஷுவாலிட்டி தான் வரும். இஸ்ரேலி மிலிட்டரிக்கு அகேன்ஸ்டாக ஈரானால் பெருசாக எந்த ஒரு டேமேஜை ஏற்படுத்த முடியாது அப்படின்றத கடந்த வருஷம் நான் தெளிவுபடுத்தி பேசியிருப்பேன். பட் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கிறதுனால இஸ்ரேலோட மிலிட்டரிக்கு அகேன்ஸ்டான டேமேஜஸை இஸ்ரேல் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இஸ்ரேலோட ஏர்லைன்ஸ், அந்த ஏர்லைன்ஸ் எல்லாத்தையுமே பிற நாடுகளில் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரீஸாக இருக்கலாம், இல்லை துருக்கியாக இருக்கலாம், இல்லை நேட்டோ கண்ட்ரிஸாக இருக்கலாம், அங்கே எல்லாத்துலேயும் கொண்டு போய் அவங்களோட ஏர்லைன்ஸை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களோட தனிப்பட்ட விமானம், விங் ஆஃப் ஜயான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விமானத்தை கூட இஸ்ரேலில் அவங்களால நிறுத்தி வைக்க முடியலை. ஏன்னா ஈரானோட ஸ்ட்ரைக்ஸ் அந்த அளவுக்கு ப்ரிசைஸாகவும் அந்த அளவுக்கு அதிகமாகவும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு டெவஸ்டேஷனை பேசிக்காக சதாம் ஹுசைனோட குட்ஸ் மிசைல் கூட ஏற்படுத்தலை. ஸ்கட் மிசைல், அந்த ஸ்கட் லான்ச்சர்ஸ் ஏற்படுத்தாத டேமேஜஸை இன்றைக்கி ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கட் லான்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் லான்ச்சர்ஸ் ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அமெரிக்கன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஈராக்குள்ளே புகுந்து அந்த லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கால் ஆஃப் டியூட்டி கேம் கூட இருக்கும். ஸோ ஸ்கட் லான்ச்சர்ஸ் ஏற்படுத்தாத டேமேஜஸை இன்றைக்கி ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுக்குள்ளே யாருமே பூட்ஸை நுழைக்க முடியாது. ஈராக் வேறு கதை, ஈராக்குள்ளே அவங்களால இன்வைட் பண்ண முடிஞ்சு. பட் ஈரான் அப்படி கிடையாது. ஈரான் ஒரு ஃபோர்ட்டிஃபைடு கண்ட்ரி, உள்ளே பூட்ஸை நுழைக்க முடியாது. ஃபைட்டர் ஜெட்ஸை உள்ளே கொண்டு போய் பாம்ஸை போட்டுட்டு வெளியே வரலாமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ கிளியராக அவங்க பலிஸ்டிக் ஏவுகணைகளை பத்திரமா வச்சு அவங்களுக்கு தேவையான நேரத்தில் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை பண்ணி டேமேஜஸை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது அதே இது இஸ்ரேல் பண்ணுற டேமேஜஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ரெண்டு விஷயத்தை நம்ம நோட் பண்ண முடியும். ஸ்கேல் கம்மியாக இருக்கும். ஈரான் அனுப்புகிற பலிஸ்டிக் ஏவுகணைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அதை ஏற்படுத்துகிற டேமேஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ரிசைஸாக போய் டார்கெட்டை அடிக்கணுன்றப்ப சில ஏவுகணைகள் மிஸ் ஆகிடுது, இல்லை அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணப்படுது. பட் இஸ்ரேல் பண்ணக்கூடிய லான்ச்சோட ஸ்கேல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க அடிக்கிற அடி கரெக்டாக விழுகும். ஒரு பாம் போட்டாலும் அந்த பாம் 90% அதோட டார்கெட்டை நோக்கி விழுகிற மாதிரி தான் அவங்க ப்ரிசைஸாக அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப சுப்பீரியராக இருக்குது. பலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுமே அவங்க நம்புறதில்லை. ஏன் நான் டெக்னாலஜி சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறேன்னா, சிம்பிளான கான்செப்ட்டுங்க. 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க ஈரான். 2000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அந்த பலிஸ்டிக் ஏவுகணை 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸை அடிக்கிறது எப்படி?
அந்த ஈரானுக்கு மேலேயே பறந்து வெறும் சில 100 கிலோமீட்டரில் ஒரு பாமையோ மிசைலை லான்ச் பண்ணி டார்கெட்டை நோக்கி இஸ்ரேல் அடிக்க ட்ரை பண்ணுறது எப்படி? ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸை பாருங்கள். 2000 கிலோமீட்டர் எங்கே இருக்குது, 100 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? ஸோ ஆப்வியஸாக இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா உள்ள ஃபைட்டர் ஜெட்ஸை கொண்டு போக முடியும் அவங்களால. இதே மாதிரி ஈரானாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு. இப்போ இருக்கிற ரஷ்யன் அப்டேட்டட் Su-34 ஃபைட்டர் ஜெட்டையும் அவங்க பயன்படுத்தினாலும் அதுக்கு ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் வேணும். இந்த டேங்கர்ஸை ரஷ்யாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் அடித்து சொல்கிறேன், ரஷ்யன் டேங்கர்ஸ் ஈரானுக்கு சப்போர்ட்டாக மிடில் ஈஸ்டில் வராது. அப்படி வந்துச்சுன்னா இஸ்ரேல் தாராளமாக சுட்டு தள்ளிடுவாங்க. அந்த கேப்பபிலிட்டி இஸ்ரேலுக்கு இருக்குன்றப்ப ரஷ்யன் டேங்கர்ஸ் உள்ளே வர போகிறதில்ல. ஸோ ஈரானோட ஃபைட்டர் ஜெட்ஸால் டிஃபெண்ட் தான் பண்ண முடியும். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் இஸ்ரேலில் ப்ரிசிஷன் அட்டாக்கை பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் Su-35 இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு திருப்பி ஏரியல் ரீஃபியூலிங் இல்லாமல் ரிட்டர்ன் வர முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் ஒரு ப்ரிசிஷன் அட்டாக்கை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது எப்படி போயிருக்கும் போகாதுன்றது ரெண்டாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அஃப்கோர்ஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனே பலிஸ்டிக் ஏவுகணை தான்றப்ப இன்அக்யூரேட்டாக தான் இருக்குது. சரி, இப்போது இஸ்ரேலோட அட்டாக்ஸை நம்ம பார்க்குறப்ப ஈரானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் ஈரானோட பலிஸ்டிக் மிசைல்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஈரானுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை ஸ்க்ராம்பிள் பண்ண முடியாது. ஸ்க்ராம்பிள் பண்ணாங்கன்னா டப்புன்னு இஸ்ரேல் சுட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழசு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைகளுக்குள்ளே வச்சுக்கிறது தான் ஆப்ஷன். ஸோ அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஏர்பேஸில் நீங்கள் ஃபைட்டர் ஜெட்டை பார்க்க முடியாது, மலைக்குள்ளே தான் அதை பத்திரமா வச்சுருப்பாங்க ஈரான். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து பலிஸ்டிக் ஏவுகணைகள். அதையும் பெருசாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மலைகளுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணாலும் சரி அந்த மிசைல்ஸை வந்து அழிக்க முடியாது. ஆனால் அந்த மிசைல் லான்ச் பண்ணுறப்ப வெளியே எடுத்துகிட்டு வந்தால் லான்ச் பண்ணணும். அண்ட் சும்மா மலைக்கு பக்கத்தில் வச்சு அதை லான்ச் பண்ண முடியாது. அதை ஸ்ட்ராட்டஜிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு தான் லான்ச் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பலிஸ்டிக் ஏவுகணையும் கண்டெய்னர்ஸுக்குள்ளே தான் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே தான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். பலிஸ்டிக் மிசைலை ஓப்பனாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் கிட்டேருந்து அதை தப்பிக்க வைக்க முடியாது. இஸ்ரேல் ஈஸியாக அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிச்சிருவாங்க. பட் ஈரானியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே அதை வச்சுருவாங்க. கார்கோ கண்டெய்னருக்கும் அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க கன்சீல் பண்ணி கார்கோ கண்டெய்னரில் இருக்கிற மாதிரி அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி போய் டக்குன்னு அதை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப கஷ்டமும் கூட. கிரவுண்டில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ், அதாவது ஈரானில் இருக்கிற மொசாட் ஏஜென்ட்ஸை வச்சு மட்டும்தான் ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகளோட மூவ்மெண்ட் எங்கே இருக்குது அண்ட் எந்த கண்டெய்னர் வந்து கார்கோ கண்டெய்னர், எந்த கண்டெய்னரில் பலிஸ்டிக் மிசைல் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்க ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இன்ன வரைக்கும் கம்மியான பலிஸ்டிக் ஏவுகணைகளை அவங்களால அழிக்க முடியுது லான்ச்சுக்கு முன்னாடி. இதே இது ஈரானால் கண்டெய்னருக்குள்ளே பலிஸ்டிக் ஏவுகணை வைக்க முடியாது, ஓப்பனாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அவங்களோட ஸ்டாக் பையிலே அடுத்து காலி பண்ணியிருப்பாங்க இஸ்ரேல். ஸோ ஈரானியர்களோட அந்த ஒரு சின்ன விஷயம்தான். இது ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. கண்டெய்னரில் கன்சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த சின்ன விஷயன்றது தான் இப்போ வரைக்கும் அவங்களோட ஸ்டாக் பையில காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. பட் சரி, என்னதான் இருந்தாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரானோட சப்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஈரான் இந்த சைடு அடி வாங்காமல் கம்பீரமாக நிற்கிது அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க ஈரான். அதற்கு உதாரணம் இது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது, அப்புறம் கீழே பார்க்குறது, அண்டு கடைசியாக ப்ரெஸ்ஸு அவங்களோட நேஷ்னல் மீடியா மேலேயே இஸ்ரேல் பாம்பு போட்டது. ஸோ ஈரான் ஒரு பக்கம் பயங்கரமான பாம்பிங்கில் உள்ளாகிக்கிட்டு இருக்காங்க. தெஹரானில் வந்து பாம்பு குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு சைடு இஸ்ரேலோட ஹெர்மிஸ் 900 ட்ரோன் பறந்துக்கிட்டு இருக்குது அன்சேலஞ்சாக. இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போது தெஹரானுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ கரண்ட்டாக இந்த டைமில் ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக அமெரிக்கன் B-2 பாம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது எண்ட் கேம் தான் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு. பட் அந்த எண்ட் கேம்ன்றது கொஞ்ச நாளைக்கு ஒரு பாஸை வைக்கும். அதுக்கடுத்து மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஒரு கண்ட்ரி எடுக்கிறாங்கன்னா அந்த கண்ட்ரியோட சாவரன் ரைட், அது அவங்களோட சொந்த உரிமை. அந்த உரிமையை பறிக்கிறது அப்படின்றது, அதாவது மிலிட்டரியை பயன்படுத்தி பறிக்கிறது அப்படின்றது மிடில் ஈஸ்ட்டில் ஒரு வேக்கப் காலாக இருக்கும். இதுக்கு அடுத்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணுவாங்க சைலண்ட்டாக. ஈரானோட பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டேட் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறது தான். நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது சைலண்ட்டாக இருக்கணும், வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சால் பண்ண விட மாட்டாங்க.
வெடித்து பாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அறிவிப்பு கொடுத்துக்கலாம் எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்னு. பட் ஈரானோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்ககிட்ட இவ்வளோ என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் இத்தனை நாட்களுக்குள்ளே பாம்பை தயாரிச்சிடணும்னு மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களோட வாய்ஸே இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுது. இன்றைக்கி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் துல்சி கேபர்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது யூஎஸில் இருக்கிற துல்சி என்ன சொல்கிறாங்க, ஈரான் கிட்ட என்ரிச்டு யுரேனியம்லாம் கிடையாது நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாப்புல, அதெல்லாம் கிடையாது, அவங்க கிடக்குறாங்க, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, அவங்களே வாயால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ அவங்க வாயாலே தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு யூஎஸ் அவங்களோட பாமர்ஸ் உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னா இவங்க சொன்ன விஷயத்தை வச்சு தான் அவங்க பாமர்ஸ் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஈராக் இன்வேஷனில் கூட சதாம் ஹுசைன் வந்து பேசாமல் தான் இருந்தாப்புல, இல்லை எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார். கமுக்கமாக தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் வேலையை. இங்கே ஈரான் பப்ளிக்காக எங்ககிட்ட இருக்குப்பா, நாங்கள் பண்ணுவோம் செய்வோம், நாளைக்கு இஸ்ரேல் மேலே அணு உண்டு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ் வந்து அதை ஓப்பனாக எடுத்துக்குவாங்க. அவங்க டிஃபெண்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஈராக்கி இன்வேஷனை கொண்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு. இதெல்லாம் ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாமரை உள்ளே இறக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. யூஎஸோட பெரிய எனிமி என்னென்னா காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸில் ஒரு வார்ன்றது சாங்ஷன் ஆகணும். எடுத்தடுப்பில் யூஎஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக இன்வேஷனில் இறங்க முடியாது. ரஷ்யா மாதிரியோ இல்லை இதர கண்ட்ரிஸ் இஸ்ரேல் மாதிரியோ இறங்க முடியாது. ஸோ அந்த காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்காமல் நம்மளோட வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணோம்னா தான் நம்ம தப்பிக்க முடியும். ஈரான் பண்ணது ஒரு பெரிய தப்பு. இதை வச்சு நம்ம பாடம் கற்றுக்கணும். இதை வச்சு லைக் அதர் கண்ட்ரிஸ் பாடம் கற்றுக்கணும், எப்படி அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அட் லாஸ்ட் இது யூஎஸோட ஒரு இன்வால்மெண்ட்டை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் பம்பார்ட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நியூக்ளியர் டாக்ஸ் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறம் அவங்க பேசுகிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்ரேல். ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க ஒன்றும் பேச போகிறது இல்லை. அண்டு ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க இப்போது, அது தெளிவாக நமக்கு தெரியுது. பட் இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளேலாம் போக மாட்டோம், ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை வந்து டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. அண்டு இஸ்ரேல் இன்னொரு விஷயத்தையும் ஒரு நரேட்டிவையும் செட் பண்ணுறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவங்க டாக்ஸ்குள்ளே வரமாட்டாங்க, இதர மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வழியாக தான் அவங்க டாக்ஸ்க்கு வருவாங்க. ஸோ இதை வந்து இஸ்ரேல் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் டாக்ஸ்குள்ளே வரதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு தயாராக இருக்காங்க. நியூக்ளியர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட ஒரு டீலுக்கு அவங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த டீலை அக்செப்ட் பண்ணல, பேசி பார்ப்போம், ஒத்து வருதுன்னா டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட அட்டாக் வந்து இவங்க டீல் பேச ஆரம்பித்தாங்கன்னா நின்றும். பட் அந்த டீலை நடக்க விடாமல் இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அண்டு பக்கமான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்சஸை நீங்கள் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டில் பார்க்க முடியும். இதர் இஸ்ரேல் சைடு நடக்கிற அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஈரான் சைடு நடக்கிற அட்டாக்காக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சரியான அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 40 கண்ட்ரி இருக்குது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். 40 கண்ட்ரி டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, டைரெக்டாக வெப்பன்ஸை சப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற 3 கண்ட்ரியும் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணல, இன்டைரக்டாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு சைனா வந்து ஈரானுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணாது, அது நடக்கவே நடக்காது. டியூவல் யூஸ் வெப்பன்ஸை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் காம்பனன்ட்ஸு, அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கோ இல்லை அவங்களோட ட்ரோன்ஸுக்கோ தேவைப்படுற காம்பனன்ட்ஸை கன்சியூமர் கிரேடுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கன்சியூமர் கிரேட் காம்பனன்ட்ஸ் வந்து வெப்பன்ஸ் கிரேட் அளவுக்கு துல்லியமாக இருக்காது, பட் இட் டஸ் த ஜாப். ஸோ இந்த மாதிரி தான் சீனா உதவி செய்வாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா உதவி செய்யணும்னே நினச்சாலும் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் எங்கேஜாக இருக்காங்க, அதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஈரான் சைடு பெருசாக உதவி இல்லை, அவங்க தனியாக தான் 99% தனியாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு 40 கண்ட்ரி இருக்குது. 40 கண்ட்ரி சேர்ந்து ஒன்றா சப்ளை பண்ணுறதுனால கிளியராக அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இங்கே வந்துட்டு நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஒரு சைனிஸ்ட் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா த லாஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இந்த மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.